அண்மை செய்தி. திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள ஏடிஜிபி ஜெயராமிடம் சிபிசிஐடி அலுவலகத்தில் 4 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் உள்ளார். கதிரவன், வணக்கம். இதுகுறித்த மேலும் விவரங்கள். காதல் விவகாரத்துல சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஏடிஜி ஜெயராம் அவர்கள் இன்று சிபிசிஐடி போலீசார் முன்பாக ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்துல ஜெயராமன் அவர்கள் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் 4 மணி நேரம் விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. ஜவஹர் அவர்களும் மற்றும் வேல்முருகன் சிபிசிஐடி அதிகாரிகள் வந்துட்டு விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக காதல் திருமண விவகாரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கத்தை சேர்ந்த 17 வயது சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த தொழிலதிபர் வனராஜா, முன்னாள் எஸ்ஐ மகேஸ்வரி, மணிகண்டன், கணேசன், வழக்கறிஞர் சரத்குமார் ஆகிய 5 பேர் திருவாலங்காடு போலீசாரால் கடந்த ஜூன் 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கில் ஆயுதப்படை ஏடிஜிபியாக அந்த ஜெயராம் அவர்களும் அதேபோல கேவி குப்பம் எம்எல்ஏவான பூவே ஜெகன்மூர்த்தி என்பதும் குற்றச்சாட்டப்பட்டது. போலீசார் பூவே ஜெகன்மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் அவருக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்குது. ஏடிஜிபி ஜெயராமும் இடைநீக்கம் செய்யப்பட்டால் ஆள்கடத்து வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு பாதுகாப்பில் காவல்துறை பாதுகாப்பில் வைக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். குறிப்பா ஆள்கடத்து வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் அவர்களின் அரசு வாகனத்தை பயன்படுத்தியதால் காவல்துறை வழக்கு பதிவு செய்யவும் உத்தரவிட்டார். சென்னை ஹைகோர்ட் வளாகத்திலே அவர் பிடித்து திருவலங்காடு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகள் நடத்தப்பட்டது. கடத்தல் வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில தான் கைதான வனராஜா, மணிகண்டன், கணேசன் ஆகியோர் தங்களுக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கு விசாரணை நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக நேற்று முன்தினம் நடைபெற்றதாகவும் அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் விவகாரம் அதிகாரி அவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அப்போது நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைத்த பிறகு இடைநீக்கம் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமை ஒரு முறை கூட விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் பிறப்பிக்காது ஏன் என்ற கேள்வி எழுப்பி வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றப் போவதாகவும் தெரிவித்தார். அதற்கு சிபிசிஐடி போலீசார் தரப்பில் இந்த சிபிசிஐடி போலீசாரிடம் விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள ஏடிஜி ஜெயராம் அவர்கள் ஜூலை 24ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் பிறப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் ஜெயராமன் அவர்கள் இன்று சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில்தான் அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி 4 மணி நேரம் அவருடன் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.